Mesdames et messieurs, bonjour. Aujourd'hui, vous allez apprendre les articles indéfinis. Donc, je vous souhaite à tous un bon cours. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃப்ரான்ஸில் ஆர்டிகிள் அன்டெஃபினி பற்றி பார்க்குவோம். நம்ம ஏற்கனவே ஆர்டிகிள் டெஃபினி பற்றி பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். ஆர்டிகிள் அன்டெஃபினின்றது வந்து இப்போ இங்கிலீஷில் நீங்கள் ஏன்ற ஆர்டிகிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் இங்கே ஃப்ரெஞ்சில் வந்து ஆர்டிகிள் அன்டெஃபினி சொல்லுவோம். அது 3 வகையாக பிரிக்கப்படும். அது ஆணும் பெண்பால் ஆண்பாலுக்கும், பெண்பாலுக்கு உயின் என்றும், பலர்பாலுக்கு பன்மைக்கு த என்றும் பயன்படுத்தப்படும். L'article indéfini est employé d'avoir une personne ou une chose qui n'est pas encore identifiée et difficilement identifiable. அதாவது நமக்கு துல்லியமாக தெரியாத ஒரு பொருளையோ நபரையோ விலங்கையோ அல்லது இடத்தையோ பற்றி பேசும்போதோ குறிப்பிடும்போது ஆர்டிகிள் indéfiniயை பயன்படுத்துவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போல பிரெஞ்சு மொழியில் அனைத்து நவுன்களும் பெயர்ச்சொற்களும் ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்கப்படும். ஸோ பிரிக்கப்பட்ட பாலினத்தை பொறுத்து அதுக்கு முன் பயன்படுத்தப்படும் ஆர்டிகளும் அதனோட தன்மையும் மாறுபடும். அது எதுக்கு மாறுபடும்னா என்றது வந்து தவ அன்னோ மஸ்குலன் சாங்கிலி, அதாவது ஆண்பால் ஒருமைக்கும், உயின் தவ அன்னோ ஃபெமினா சாங்கிலி, அதாவது பெண்பால் ஒருமைக்கும், தே வந்து தவ அன்னோ புரியல், அதாவது பன்மைக்கு பயன்படுத்தப்படும். இங்கிலீஷில் ஏன்ற ஒரு ஆர்டிகிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ஃப்ரெஞ்சில் ஆன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எதுக்கு நான் பயன்படுத்தலாம்னா ஒரு தெரியாத ஒரு நபரை பற்றி பேசுவதற்கும், ஒரு இடத்தை பற்றி பேசுவதற்கும், விலங்கை பற்றி பேசுவதற்கும், அதுக்கப்புறம் பொதுவான ஒரு பொருளை பற்றி பேசுவதற்கும், அப்புறம் எண்ணிக்கையை குறிப்பதற்கும் இந்த ஆர்டிகிளை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஆஷா ஒரு பூனை, அங்காசோம் ஒரு சிறுவன். இப்போ தெரியாத ஒரு நபரை பற்றி பேசுவதற்கும் பயன்படுத்தலாம் சொல்லியிருக்கேன். இது பாருங்கள், ஆங்காசோம் ஒரு பையன், ஆனால் அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் பேர் என்ன ஊர், அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் இது யூஸ் பண்ணலாம். அப்புறமா j'ai mangé un abricot ce matin, இன்று காலை நான் ஒரு அப்ரிக்கோ பழம் சாப்பிட்டேன். பொதுவாக பேசும்போதும் இதை பயன்படுத்தலாம். il y a un chien dans le jardin, தோட்டத்தில் ஒரு நாய் உள்ளது. இங்கே பாருங்க, ஷியான், அதாவது அந்த நாயை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நாய் கருப்பா, அது பேர் என்ன, அது என்ன ராசு, அதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த சமயத்தில் ஷியான் தான ஜர்தான், ஆனால் எனக்கு ஜர்தன் நல்லா தெரியும், எனக்கு பழக்கப்பட்ட ஜர்தான். இந்த பாருங்கள், அந்த சமயத்தில் சேர்த்துக்கிறேன். அதாவது ஆர்டிகிள் டெஃபினி தெரியாதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கூறு உங்களுக்கு புரியும். இல்லையா ஷியான் தான ஜர்தான், அதாவது எனக்கு தெரிந்த தோட்டத்தில் எனக்கு ஒரு தெரியாத நாய் உள்ளது. தெரியாத ஒரு நபரை குறிப்பிடும்போது இந்த ஆர்டிகிளை பயன்படுத்த தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நோம் ஏ ஆந்த்ரே தால் சால், ஒரு மனிதன் அறைக்குள் நுழைந்தான். அந்த பாருங்கள், அந்த 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 ஆளை பற்றி அவர் பேர் எனக்கு தெரியாது, அவர் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, என்ன கலர் பேண்ட் போட்டிருக்காரு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் இந்த ஆர்டிகிள் யூஸ் பண்ணலாம். நோம் ஏ ஆந்த்ரே தால் சால், ஒரு மனிதன் அறைக்குள் நுழைந்தான்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஒரு பொருளை பற்றி பேசும்போதும் இதை பயன்படுத்த சொல்லணும். தெரியாத ஒரு பொருளை பற்றி பேசும்போதும் இந்த ஆர்டிகிளை பயன்படுத்த சொல்லியிருந்தேன். உதாரணம், இல்மா தோனி பிஎச்சினி, அவன் எனக்கு ஒரு சினிமா டிக்கெட் கொடுத்தான். அந்த பாருங்கள், ஒரு சினிமா டிக்கெட் கொடுத்தான், ஆனால் அந்த படத்தை பற்றி எந்த ஒரு விளக்கமும் இல்லை. அது என்ன ஆக்ஷன் மூவியா இல்லை காமெடி மூவியா, ஸோ அதை பற்றி எந்த ஒரு விளக்கமும் இல்லாத பட்சத்தில் இதை பயன்படுத்தலாம். இல்மா தோனி பிஎச்சினி வாலா, அதில் வந்து எந்த ஒரு விளக்கமுமே இல்லை. இதுவே நம்மளுக்கு அந்த ப்ரிசிஷன், அதாவது விளக்கம் கொடுத்துருந்தா, அதாவது ஆர்டிகிள் டெஃபினியை பயன்படுத்தியிருந்தால் எப்படி இந்த வாக்கியத்தை அமைக்கலாம். இல்மா தோனி இல்லை பிஏ போகிற ஃபிலிம் தாக்சியம். அதை பாருங்கள், இதில் விளக்கமாக இருக்குது. அதுதான் ஆர்டிகிள் டெஃபினியை பயன்படுத்துவோம். தெரியாத ஒன்றுக்கு ஆர்டிகிள் indéfini பயன்படுத்துவோம். ஸோ பாருங்கள், இல்மா தோனி பிஏ அதாவது நம்மளுக்கு எந்த ஒரு விளக்கமும் இல்லை. அந்த சமயத்தில் ஆர்டிகிள் indéfiniயும் இல்மா தோனி இல்லை பிஏ போகிற ஃபிலிம் தாக்சியம். அதை பாருங்கள், ப்ரெசிசியை பண்ணி இது என்ன படம் அப்படி சொல்லிட்டு ஆக்ஷன் மூவின்னு சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது ஆர்டிகிள் டெஃபினியும், தெரியாத போது ஆர்டிகிள் indéfini பயன்படுத்துவோம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். மஃபி ஏ நே dimanche, எனது மகள் ஒரு ஞாயிறன்று பிறந்தாள். அதில் வந்து எத்தனாம் தேதி பிறந்தா, ஸோ அதில் எந்த ஒரு ப்ரெசிஷனுமே இல்லாத சமயத்தில் மஃபி ஏனே dimanche சொல்லலாம். இதுவே ப்ரெசிஷனோட, அதாவது விளக்கத்தோடு நம்ம வந்து சொல்லணும்னா மஃபி ஏனே le dimanche 18 avril, பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆர்டிகிள் டெஃபினியை பயன்படுத்துகிறோம். donc தெரிந்த ஒன்றுக்கு என்ற ஆர்டிகிள் டெஃபினியும், தெரியாத ஒன்றுக்கு என்ற ஆர்டிகிள் indéfiniயும் பயன்படுத்தணும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். si tu réfléchis bien, un problème a toujours sa solution. நீ நன்றாக யோசித்தால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. இதை பாருங்க, ப்ராப்ளம்ன்றது என்ன, மஸ்குலன் சாங்குலியே, அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறேன். ரெண்டாவது, tiens frère, உனக்கு ஒரு சகோதரன் உள்ளான். எண்ணிக்கையில் குறிக்கும்போது ஃப்ரேர்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் இந்த ஆர்டிகிள் பயன்படுத்த சொல்லிட்டு, ஸோ அந்த சமயத்தில் tiens frère,
உனக்கு ஒரு சகோதரன் உள்ளான். j'ai vu un film. Hier j'ai vu un bon film. நேற்று நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன். அதாவது எந்த ஒரு விளக்கமும் இல்லாத சமயத்துலேயும் இந்த ஆர்டிக்கிளை பயன்படுத்த சொல்லியிருந்தேன். நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன். ஆனால் அது என்ன படம், தமிழ் படமா, ஃப்ரெஞ்சு படமா, இங்கிலீஷ் படமா, எந்த ஒரு குறிப்பிட்டு எதையும் சொல்லாத பட்சத்தில் இந்த ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணலாம். j'ai vu un film. நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன். எந்த ஒரு ப்ரெசிசியுமே இல்லை, எந்த ஒரு விளக்கமும் அதில் சொல்லப்படல. j'ai des amis. எனக்கு நண்பர்கள் உண்டு. தே அதாவது அமி பலர்பால் பன்மையாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி தேன்ற ஆர்டிக்கிள் சேர்த்துக்கிறேன் பன்மைக்கு. j'ai des amis. அதே சமயம் எத்தனை அமின்னு சொல்லிட்டு எத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு குறிப்பும் இதில் இல்லை. அந்த சமயத்தில் ஆர்டிக்கிள் அந்த அப்படின்னு பயன்படுத்தலாம். j'ai des amis. எனக்கு நண்பர்கள் உண்டு. இன்னொரு உதாரணம், j'ai trouvé un parapluie dans le vestiaire. j'ai trouvé un parapluie dans le vestiaire. parapluie கூட வெஸ்டியர்னா உடுப்பு மாற்ற இடத்த தான் வெஸ்டியர்னு சொல்லுவோம். உடைமாற்றும் அறையில் நான் ஒரு குடையை கண்டேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு இந்த குடையை பற்றி எந்த ஒரு விளக்கமும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லை கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் இந்த ஆர்டிக்கிள் and definite பயன்படுத்தலாம். அதை பாருங்கள், and ஆர்டிக்கிள் பயன்படுத்தலாம். j'ai trouvé un parapluie dans le vestiaire. அந்த குடையை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அந்த குடை நீளமாக இருக்குமா இல்லை சின்னதாக இருக்குமா, ஸோ எதையுமே நான் சொல்ல விருப்பம்னா இந்த ஆர்டிக்கிளை பயன்படுத்தலாம். இதுவே நீங்கள் ஒரு ப்ரெசியம் பண்ணி ஒரு குறிப்பிட்டு அந்த குடையை பற்றி நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சமயத்தில் ஆர்டிக்கிள் டெஃபினியை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா j'ai trouvé le parapluie. le parapluie நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க, அதுக்கப்புறமா அதுக்கு விளக்கமும் கொடுக்குறீங்க. que j'ai perdu il y a un mois. எதை நான் ஒரு மாதத்துக்கு முன்பு தொலைத்தவனோ, அது பாருங்கள், j'ai trouvé le parapluie que j'ai perdu il y a un mois. நான் ஒரு மாதத்துக்கு முன்பு தொலைத்த குடையை உடைமாற்று முறையில் கண்டேன். பாருங்கள், ப்ரெசிசியத்தோடு சொன்னா ஆர்டிக்கிள் டெஃபினி. அப்படி அதை பற்றி எதுவுமே ஒரு குறிப்பிட்டு எதுவும் சொல்லலைன்னா அதுக்கு ஆர்டிக்கிள் and definite பயன்படுத்தணும். பொதுவாக ஒன்றை பற்றி பேசும்போதும் இதை பயன்படுத்த சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு, la maîtresse a grondé l'enfant qui avait dit un gros mot. la maîtresse a grondé l'enfant qui avait dit un gros mot. அதாவது மெட்ரஸ்னா டீச்சரு, a grondé திட்டுனாங்க, l'enfant qui avait dit un gros mot கெட்ட வார்த்தை பேசிய மாணவனை ஆசிரியர் திட்டினாள். குரோமோன்னா கெட்ட வார்த்தை ஃப்ரெஞ்சில். இதை பாருங்கள், பொதுவாக ஒன்று பற்றி பேசும்போதும் இதை பயன்படுத்தலாம். la maîtresse a grondé l'enfant qui avait dit un gros mot. அடுத்தது எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் இந்த ஆர்டிக்கிள் and definite. உதாரணத்துக்கு, tu étudies un sujet particulièrement intéressant. tu étudies un sujet particulièrement intéressant. நீ ஒரு சுவாரஸ்யமான பாடத்தை படிக்கிற. அதை பாருங்கள், un sujet particulièrement intéressant, சுவாரஸ்யமாக, அதாவது ஒரு எண்ணிக்கை குறிக்குது. un sujet. தெரியாத நபர்களை பற்றி பேசும்பொழுதும் அதுக்கப்புறமா பன்மைக்கு தே யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். des clients attendent déjà devant la porte. des clients attendent déjà devant la porte. வாடிக்கையாளர்கள் கடை முன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பாருங்கள், les clients, des clients அதாவது பன்மையில் குறிக்குது, அதுக்கு தே போட்டுக்கிறேன். அதே சமயம் கிளையண்ட் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் யாரும் எனக்கு தெரியாது, புது கிளையண்ட்டாக இருக்காங்க சமயத்தில் des clients. அதுக்கப்புறமா prends un côté épinard. prends un côté épinard. இன்னும் கொஞ்சம் கீரைகள் எடுத்துக்கொள். பாருங்கள், எப்பினார் ப்ளூரில் வருது. அதுக்கு முன்னாடி தேன்ற ஆர்டிக்கிள் சேர்த்துக்கிறேன். je lui donnais des pommes à manger. je lui donnais des pommes à manger. அவனுக்கு சில ஆப்பிள்கள் கொடுத்தேன். des pommes பன்மைக்கு தே. ஒரு விலங்கை பற்றி தெரியாதும்போது இந்த ஆர்டிக்கிளை பயன்படுத்தலாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. j'attends un chien qui aboie. j'attends un chien qui aboie. அதை பாருங்கள், அபுவானா குறைக்கிறது. j'attends un chien qui aboie. நான் ஒரு நாய் குறைக்கிறத கேட்குறேன். அந்த நாய் பக்கத்து விட்டு நாயா, எதிர் விட்டு நாயா, அது பேர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃப்ராஸை மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். j'attends un chien qui aboie. நான் ஒரு நாய் குறைப்பது கேட்குறேன், ஆனால் அந்த நாயை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. il y a sûrement des souris dans le grenier. il y a sûrement des souris dans le grenier. grenier ஆட்டிக் சொன்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கூரையை ஊட்டியிருக்காரு தான் ஆட்டிக்கு. கண்டிப்பாக தே சுரி அதாவது சுண்டலிகள் உள்ளன. இந்த பாருங்க, ப்ளூரியலுக்கு தே சுரின்னு யூஸ் பண்ணோம். il y a sûrement des souris dans le grenier. dimanche nous irons ramasser des champignons. dimanche nous irons ramasser des champignons. ஞாயிறன்று நாம் காளான்களை சேகரிக்க செல்வோம். அதை பாருங்க, nous irons ramasser சேகரிக்கிறது. des champignons அதை பாருங்க, ப்ளூரியல் வருது, des champignons. il est allé s'acheter des chaussures. il est allé s'acheter des chaussures. அதை பாருங்க, chaussure அவன் காலணிகள் வாங்க சென்றான். காலணிகளை தான் chaussure சொல்லுவோம். des chaussures பன்மையில் வருது, தே சேர்த்துக்கிறேன். அதே சமயம் அவன் எத்தனை காலணிகள் வாங்கினான்னு சொல்லிட்டு எந்த ஒரு குறிப்பும் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் இந்த ஆர்டிக்கிள் and definite யூஸ் பண்ணலாம். il est allé s'acheter des chaussures. அதுக்கப்புறமா j'ai des meubles anciens dans mon salon. j'ai des meubles anciens dans mon salon. எனது வரவேற்பறையில் பழைய மரச்சாமான்கள் உள்ளன. des meubles அதாவது பாருங்கள், ப்ளூரியில் வருது, தே சேர்த்துக்கிறேன். ரகு அக்ரோஷி des tableaux au mur. des tableaux பன்மையில் வருது, தே சேர்த்துக்கிறேன். ரகு ஓவியங்களை சுவற்றில் மாற்றினான். அனிதா achètera des vêtements pour ses vacances. அனிதா
அஷெத்ரா தே வேத்மா. அதாவது அஷெத்ரானா இது ஃபியூச்சரை குறிக்குது, எதிர்காலத்தை. அதாவது வாங்குறது தான் அஷெத்ரான்னு சொல்லுவோம், வாங்குவாள்ன்றத. தே வேத்மா துணிகளை. தே இதை பாருங்கள், தேன்ற ஆர்டிக்கிள் பன்மைக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். தே வேத்மா பூசே வக்கான்ஸ். ஆர்டிக்கிள் டெஃபினி லேவையும் ஆர்டிக்கிள் அன்டெஃபினி தேவையும் எப்படி பயன்படுத்துன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு தட்டில் நிறையா பொம்போ இருக்குது. பொம்போன்னா கேண்டியை தான் பொம்போன்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம். அது நிறைய மிட்டாய் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒருத்தரை பார்த்து, சிவுலி பொம்போ சிவுலி பொம்போ அப்படின்னா தட்டில் இருக்க எல்லா மிட்டாயும் வேணுமான்னு அர்த்தமாகுது. இதுவே அந்த தட்டில் இருக்க சில மிட்டாய் மட்டும் வேணுமான்னு சொல்கிறது எப்படி சொல்லணும்னா சிவு தே பொம்போ. சிவு தே பொம்போ அதாவது அந்த தட்டில் இருக்க சில மிட்டாய் மட்டும் வேணுமான்னு சொல்லிட்டு அர்த்தமாகுது. ஜேம்லி ஃப்ரூய். ஜேம்லி ஃப்ரூய் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க அனைத்து பழங்களும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா ஜேம்லி ஃப்ரூயின்னு சொல்லணும். இல்லை எனக்கு சில பழங்களை மட்டும் தான் பிடிக்கும்னா ஜேம் தி ஃப்ரூய். ஜேம் தி ஃப்ரூயின்னு சொல்லணும். அதாவது லேனா தோத்தாலித்தேவும், அதாவது முழுமையாகவும், தேனா சிலவற்றை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொள்ளுது. அப்படி தான் அர்த்தம் கொள்ளணும். Davant un adjectif qualificatif, l'article indéfini de devient de. அதாவது இங்கே பாருங்கள், il récolte de bons légumes. il récolte de bons légumes. பாருங்கள், லெக்யூம்ன்றது பன்மை எஸ்ல முடியுது. ஸோ அது பன்மையாக இருந்தால் என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணோம், தே தான் யூஸ் பண்ணோம். ஆனால் நம்ம இங்கே த யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த பாருங்கள், போன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் அட்ஜெக்டிவ் கலிஃபிகேட்டிவ்னு சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவ் கலிஃபிகேட்டிவ்னா ஒரு நவுனுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவது தான் கலிஃபிகேட்டிவ்னு சொல்லணும். ஸோ அந்த சமயத்தில் அந்த நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் கலிஃபிகேட்டிவ் வந்ததுன்னா நம்ம தே போட வேண்டிய அவசியம் இல்லை. அது ப்ளூரலாக இருந்தாலும் தே போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இல் ரெக்கார்ட் த போ லெக்யூம் ஒலியோ தே போடுறதுக்கு பதில் த போட்டுக்கினா போதும். அந்த நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் கலிஃபிகேட்டிவ் இருந்தால். இன்னொரு உதாரணம், அலா தி போ ஷெவு. அலா தி போ ஷெவு, அவளுக்கு அழகான முடிகள் உள்ளன. ஷெவுன்னா என்ன, அது ப்ளூரியல். ஆக்சுவலி என்ன சேர்க்கணும், தே சேர்க்கணும். ஆனால் நம்ம இங்கே த போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேக்கு அதுக்கப்புறமா போன்ற அட்ஜெக்டிவ் கலிஃபிகேட்டிவ் வருது. ஸோ அதனால் அலது போ ஷெவு. ஆர்டிக்கிள் அன்டெஃபினியை எதிர்மறையாக பயன்படுத்தும்போது அதோட தன்மை மாறும். எப்படின்னா ஆன்றது தேவாக மாறும். அதாவது வெர்பு அவ்வா இருக்குது. வெர்பு ஏற்றுக்கு எந்த ஒரு மாற்றமும் கொண்டிராது. ஆனால் வெர்பு அவ்வாருக்கு மட்டும் ஆன்றது தேவாக மாறும். உதாரணத்துக்கு ஜியாசாக்கு. ஜியாசாக்கு என்னிடம் ஒரு பேக் உள்ளது. இது நம்ம எதிர்மறையாக சொல்லும்போது ஜெனிப்பா சாக்குன்னு சொல்லக்கூடாது. இது பாருங்கள், ஜெனிப்பா சாக்குன்னு சொல்லக்கூடாது. ஜெனிப்பா சாக்கு தான் சொல்லணும். ஜெனிப்பா த சாக்குன்னு சொல்லணும். ஜெனிப்பா சாக்குன்னு சொல்லக்கூடாது. அதேமாதிரி ஜெ வின் போம், என்னிடம் ஒரு ஆப்பிள் உள்ளது. அதை எதிர்மறையாக சொல்லும்போது ஜெனிப்பா வின் போம் சொல்லக்கூடாது. ஜெனிப்பா த் போம், ஜெனிப்பா த் போம் தான் சொல்லணும். அதேமாரி ஜியா ஷியா, என்னிடம் ஒரு நாய் உள்ளது. அதை எதிர்மறையாக சொல்லும்பொழுது ஜெனிப்பா த ஷியான்னு சொல்லணுமே தவிர ஜெனிப்பா ஷியான்னு சொல்லக்கூடாது. அதேமாரி ஜே அனமி, ஜே அனமி, அதை எதிர்மறையாக ஜெனிப்பா அனமின்னு சொல்லக்கூடாது. ஜெனிப்பா தமின்னு தான் சொல்லணும். அதே போல் ஆர்டிக்கிள் அன்டெஃபினி வெர்பத்தில் வரும்போது நெகாசியத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டிராது. உதாரணத்துக்கு c'est un livre intéressant, c'est un livre intéressant. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம், சுவாரஸ்யமான புத்தகம். பாருங்கள், எதிர்மறையாக வரும்போது எந்த ஒரு மாற்றத்தை கொண்டிருந்தாது. ce n'est pas un livre intéressant, ce n'est pas un livre intéressant. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ce n'est pas de livre intéressant சொல்ல, ce n'est pas un livre intéressant சொல்கிறோம். donc எந்த ஒரு மாற்றத்தை கொண்டிராது, sauf வெர்பு அவ்வாறு தவிர. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெர்சி, à très bientôt, au revoir.